அனைவருக்கும் வணக்கம். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள 3 நபர்களும் பொதுமக்களோட செல் நம்பருக்கு SMS மூலமாக குறைந்த வட்டியில் 1%க்கு 1 லட்சம் முதல் 10 லட்சம் வரை லோன் பெற கீழ்கண்ட ஃபோன் நம்பரை அணுகுவோன்னு சொல்லிட்டு பல்க் மெசேஜை அனுப்பி விட்டுறாங்க. அந்த மெசேஜை பார்க்குற பொதுமக்கள் அந்த நபர்களை காண்டாக்ட் பண்ணும்போது முதல்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஆதார் கார்டு, பான் கார்டு, பேங்க் பாஸ்புக் அனுப்ப சொல்லி ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பின பிறகு அடுத்த நாள் அந்த நபர்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் பர்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸிங் ஃபீஸ் வேணும்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து அதில் அமௌண்ட் போட சொல்கிறாங்க. அமௌண்ட் போட்டதுக்கப்புறம் 2 மாதத்தில் லோன் ப்ராசஸிங்கில் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2 மந்த் கழிச்சு அவங்களோட ஃபோன் நம்பரை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல. பிரதமர் மோடியோட முத்ரா லோன், தனலட்சுமி தனிநபர் கடன், கேபிட்டல் ஃபினான்ஸ் அப்படின்ற பேரில் யூஸ் பண்ணி அவங்க டிபி ப்ரொஃபைல்லையும் இந்த நேமில் வச்சு அவங்க நம்புறது மாதிரி நம்பி ஆசை வார்த்தை கூறி லோன் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுறாங்க. இது போல் குறைந்த வட்டியில் லோன் தரேன்னு சொல்லியோ அல்லது பார்ட் டைம் ஜாப், ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணால் டபுளாக்கி தரோன்னு சொல்லியோ இல்லை பேங்க்லேருந்து பேசுகிறோம் KYC அப்டேட்காக OTP கேட்டாலோ யாரும் தர வேண்டாம். எதில் வந்தாலும் லிங்கை கிளிக் பண்ண வேணாம். அப்படி கிளிக் பண்ணி பணம் ஏதாவது லாஸ் ஆயிடுச்சுன்னா உடனே 1930 என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொல்லவும், இல்லைன்னா cybercrime.gov.in என்ற இணையதளத்தில் புகார்